ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆடி கிருத்திகை. ஸோ அதனால் காலையில் எழுந்து வாசல் கழுவி கோலம் போட்டாச்சு. கோலம் போட்டுட்டு வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சமையல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்டு சாம்பார் வச்சாச்சு. சாமி கும்பிட்றதுனாவே அதுதான் ஸ்பெஷல், நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்கீரை, வேர்க்கடலை போட்டு முருங்கைக்கீரை செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி செஞ்சாச்சு. கிருத்திகை அமாவாசைனா கண்டிப்பாக அது செய்வோம். அதுக்கப்புறம் உளுந்து வடை, கடலப்பருப்பு வடை 2 வடையும் செய்வோம். ஏன் 2 வடையும் செய்வோன்னா, என் டாட்டருக்கு வந்து கடலப்பருப்பு வடை பிடிக்கும், என் பையனுக்கு வந்து உளுத்தம்பருப்பு வடை பிடிக்கும். ஸோ ஏதாவது ஒரு வடை செஞ்சால் 2 பேருக்குமே சண்டை வருது. உனக்கு அவனை தான் பிடிக்குது, அதனால் அவனுக்கு பிடிச்ச வடை செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னா, எந்த சாமி கும்பிட்டாலுமே நாங்கள் 2 வடையுமே செய்வோம். ஸோ 2 வடையும் செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து அப்பளம், பாயாசம் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம். இதெல்லாம் தான் நான் இன்றைக்கி செஞ்சோம் சாமி கும்பிட்றதுக்காக, ஆடி கிருத்திகைக்காக. நான் வந்து வேல் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு பூஜை ரூமெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படையல் போட்டாச்சு. படையல் போட்டுட்டு சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிடும்போது எங்கள் லியாக்குட்டி வெயிட் பண்ணோம். எதுக்காக வெயிட் பண்ணோன்னா, தேங்காய் உடச்ச உடனே தண்ணி அதுக்கு கொடுக்கணும். அதுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த தண்ணி. ஸோ அதனால் அதுக்காக வெயிட் பண்ணோம் எப்போவுமே. ஸோ அதுக்கப்புறம் வந்து தீபார்த்தனை காமிச்சேன். நான் தான் பண்ணேன். ஏன்னா நான் தான் இன்றைக்கி ஒரு பொழுது இருந்தேன். ஸோ அதனால் இன்றைக்கி நான் தீபார்த்தனை காமிச்சேன். மற்றவங்களாம் வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டாங்க. ஸோ அதனால் நான் தீபார்த்தனை காமிச்சேன். தீபார்த்தனை காமிச்சு எல்லாேருக்கும் ஆரத்தி எடுக்க சொல்லி காமிச்சேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லா வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிச்சு. டைமுக்கு 12 o'clockலாம் படைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வேல்மாறல் படிப்பேன் நான் எப்போவுமே. வந்து சஷ்டி, அதுக்கப்புறம் கிருத்திகை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, இந்த முக்கியமான முருகருக்கு உகந்த நாள்லலாம் வந்து நான் வந்து வேல்மாறல். ஸோ அதுக்கப்புறம் வந்து படித்து முடித்த உடனே வேல்மாறல் புக்கு படித்தேன். புக்கு படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டேன். படைச்சல் நான் தான் சாப்பிட்ட ஒரு பொழுது இருந்ததால் ரொம்ப எல்லாமே நல்லா இருந்துச்சு. நானும் எங்கள் மதர்-இன்-லாவும் சேர்ந்து தான் சமையல் பண்ணுவோம். ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் சமைச்சோம். எல்லாமே நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டோம். சாப்பிடும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு. என்னென்னா, நான் எப்போவுமே வந்து வடை பாயசம் செய்கிறோம் அப்படின்னா, பாயசத்தை வந்து வடையில் தொட்டு தான் சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களில் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். ஆனால் நம்ம ஊர் சைடு வந்து பார்த்திங்கன்னா வடை வந்து பாயசத்தில் சுட்டு சாப்பிடுவோம். ஸோ கன்னியாகுமரி அந்த சைட்லாம் பார்த்தா என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பளம் வந்து பாயசத்தில் சுட்டு சாப்பிடுவோம் அப்படி சொல்கிறாங்க. கன்னியாகுமரி, கேரளாலெல்லாம். ஸோ அதுவும் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ பார்த்தா அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஓகே, அந்த காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு, இந்த காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் இன்றைக்கி எங்களுக்கு ஆடி கிருத்திகை போச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.